A very good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to study about 7th standard science subject term 2 unit 1 heat and temperature. ஸோ see in your picture. ஸோ ஹெட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் அது எவ்வளோ ஹீட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு டெம்பரேச்சர் அது எவ்வளோ டெம்பரேச்சரில் ரைஸ் ஆகிருக்குன்னு தெரியணும். ஸோ அந்த டெம்பரேச்சர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா சம் தெர்மாமீட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தெர்மாமீட்டர்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ ஹீட் வந்து எங்கேருந்து எவ்வளோ தூரம் ஹீட்டாக இருக்குது எவ்வளோ கூலாக இருக்குது ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு ஹீட் அண்ட் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மாமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? So அதான் we will discuss about in this section. Okay, first we will see about learning objectives to understand the working principle of thermometer. So thermometer எப்படி ஒர்க் ஆகுது அதோட பிரின்சிபல் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர் யூஸிங் தெர்மாமீட்டர். ஸோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ண தெர்மாமீட்டர் யூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டு நோ அபவுட் தெர்மோமெட்ரிக் லிக்விட்ஸ். நெக்ஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் clinical and laboratory thermometers and to know the various unit of temperatures. Next, how can to convert a temperature from a thermometer scale to others. Next, we are going to discuss about in introduction part. Sometimes you shiver when it is cold outside and sweat when it is hot outside. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சிவரிங்காக இருக்கும். ஸோ எந்த டைமில் ரொம்ப ஷிவரிங் ரொம்ப கோல்ட் கண்டிஷனில் அவுட் சைடில் இருக்கப்போ நமக்கு ஷிவரிங்காக இருக்கும். அண்டு ஹாட் கண்டிஷன்ஸாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும். ஓகேவா? பட் ஹவு கேன் யூ மெஷர் தோஸ் வெதர் டெம்பரேச்சர்? ஸோ இந்த வெதர் டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறது? Temperature is involved in many aspects of our daily lives, including our own bodies and health and weather. And how can hot and stove must be in order to cook food? ஸோ டெம்பரேச்சர் தான் நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் கோல்டு கண்டிஷனில் எவ்வளோ இருக்குது அண்டு ஹாட் கண்டிஷன்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நம்ம சம் மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம வி வில் டிஸ்கஸ் அபவுட். ஓகே, ஃபஸ்ட் we will discuss about define temperature. Okay, the measurement of warmness or coldness of a substance is known as the temperature. So warm conditionலையோ cold conditionலையோ நம்ம மெஷர் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம்? டெம்பரேச்சர் சொல்லுவோம். It is a measure of the average kinetic energy of the particles in an object. Temperature is related to how fast and atoms within a substance are moving. See the picture. The gas particles on the right have more kinetic energy than those on the left. So gaseous particles எப்போ எல்லாமே எப்படின்னா மூவிங் வந்து ரொம்ப ஃப்ரீலியாக மூவ் ஆகும். ஸோ அது வந்து கைனட்டிக் எனர்ஜி ரொம்ப மோராக இருக்கும் இதில் கேஸ் பார்ட்டிகல்ஸில். அதே லிக்விட் பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டராக தான் மூவ் ஆகும். ஓகே, ஸோ த கேஸ் ஆன் த ரைட் இஸ் அட் எ ஹை டெம்பரேச்சர். ஸோ அங்கே கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்கனால கேஸ் பார்ட்டிகல்ஸில் எப்படி இருக்கும்? ஹை டெம்பரேச்சராக இருக்கும். இதே லிக்விட் பார்ட்டிகல்ஸில் லோ டெம்பரேச்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் see the same. The measurement of warmness or coldness of a substance is known as a temperature. It is a measure of the average kinetic energy of a particles in an object. Temperature is related to how fast the atoms within a substance are moving. ஸோ see the picture. லிக்விட் பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டராக மூவ் ஆகும். ஸோ அங்கே கைனட்டிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும். இதே கேஸஸில் வந்து gaseous particles is moving is very fast. So kinetic energy also is more. So we compare to liquid is gases is high kinetic energy and high temperature also. Okay, next we are going to see about temperature units. There are 3 units which are used to measure the temperature. First one is degree Celsius and second one is Fahrenheit and third one is Kelvin. First we will see about degree Celsius. Celsius is written as 0 னு சொல்லுவோம். ஓகேவா? 0 C means Celsius, 0 means degree. Okay, degree Celsius and read as degree. For example 20
degree Celsius. It is read as 20 degree Celsius. Celsius is called as a centigrade as well. So Celsius வந்து centigrade also சொல்லுவோம். ஓகேவா? So see the example 20 அந்த டாப்ல 0 அதுதான் என்னது டிகிரி. ஓகேவா? C is represent as Celsius. Okay, so 20 degree Celsius. Next, now we are going to see about Fahrenheit. Fahrenheit is written as degree F. For example, 25 degree F, it is read as 25 degree. So 25 degree Fahrenheit அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? F is represent as Fahrenheit. Degree is top and 0 போடுறது தான் degree. ஓகேவா? அப்போ 25 degree Fahrenheit. Next, let us see Kelvin. Kelvin is written as K. K மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 K Kelvin. 100 Kelvin. இங்கே டிகிரிலாம் சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஸோ Kelvin is represent as K. It is read as 100 Kelvin. The SI unit of temperature is Kelvin. K. This question is asked for one more questions. Okay, very very important one. The SI unit of temperature is Kelvin. Capital K. Next, we are going to discuss about measuring temperature. The temperature of the object is well approximately with the kinetic energy of the substance. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸில் உள்ள கைனட்டிக் எனர்ஜியை பொறுத்து தான் டெம்பரேச்சர் நம்மளால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? த ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் தட் த மாலிகூல்ஸ் வித்தின் த ஆப்ஜெக்ட் ஆர் மூவிங் அட் ஏ ஃபாஸ்டர் தன். ஸோ அந்த ஹை டெம்பரேச்சர் இருக்குன்னா அங்கே மாலிகூல்ஸ் என்ன ஆகுது, மூவிங் ஃபாஸ்டராக மூவ் ஆனால் தான் அங்கே ஹை டெம்பரேச்சர் நமக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? மாலிகூல்ஸ் இஸ் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் வெரி ஸ்மால் டு அனலைஸ் அண்ட் கால்குலேட் இட்ஸ் மூவ்மெண்ட். ஸோ அந்த மாலிகூல்ஸ் மூவ்மெண்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை கால்குலேட் பண்ணுவோம். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஆர்டர் டு மெஷரிங் இட் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோன்னா அதில் கண்டிப்பாக ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் நிறைய ஜாயிண்ட் ஆனது தான் மாலிகூல்ஸ். ஸோ அந்த மாலிகூல்ஸ் வந்து ஹீட் பண்ண ரொம்ப ஃபாஸ்டராக மூவ் ஆகும். ஸோ ஃபாஸ்டராக மூவ் ஆகிறப்ப அங்கே கைனெட்டிக் எனர்ஜி உண்டாகும். ஸோ அதன் மூலமாக தான் டெம்பரேச்சர் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் தெர்மாமீட்டர் நம்ம வந்து we can use it. Okay. Next, let us see in a thermometer when liquid gets heat it expand and when it is cooled down it contracts. ஓகே, ஸோ ஒரு லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்தோன்னா அதை நம்ம ஹீட் பண்ண என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது என்ன ஆகுது, அதில் உள்ள மாலிகூல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி ஸோ என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அந்த லிக்விட் ஐட்டம்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் வென் இட் இஸ் கூல்டு அகெயின் கூல் பண்ணோன்னா அது என்னது, கான்ட்ராக்ட்ஸ், திருப்பி அதோட ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம் இதை டெம்பரேச்சர். ஓகே, லைக் சாலிட் அண்ட் லிக்விட் ஆப்ஜெக்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் இஸ் ஆல்சோ observed on gaseous object. சாலிட் அண்ட் லிக்விடை கம்பேர் பண்ணுறப்ப இந்த எஃபெக்ட் ஆஃப் ஹீட் வந்து எதில் மோராக நம்ம அப்சர்வ் பண்ண முடியும், கேஸஸ் சைட்டில் தான் நம்மளால் டெம்பரேச்சர் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து ரைசிங், டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் we are going to discuss about define thermometer. This question is also very important one. Okay, define thermometer. Thermometer is the most common instrument to measure temperature. So இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் thermometer. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. ஓகேவா? There are various kinds of thermometers. So நிறைய kind of thermometers இருக்கு. Okay, let us see one by one. Some of them are like glass tubes which look thin and are filled with some kind of liquid. ஸோ அந்த தெர்மாமீட்டர் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தம் லைக் கிளாஸ் டியூப்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அது ஃபில்டு வித் சம் கைண்ட் ஆஃப் லிக்விட் வந்து உள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டெம்பரேச்சர் அந்த தெர்மாமீட்டரோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒய் மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் இஸ் யூஸ்டு இன் தெர்மாமீட்டர். ஏன் வந்து அந்த தெர்மாமீட்டர் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து என்ன இருக்கும், மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் அதை யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ரீசனை பார்ப்போம். ஓகே, mostly alcohol and mercury are used in thermometers as they remain in liquid form even with a change of temperature in them. ஸோ ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி வந்து அதோட சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை வந்து ரிமைன்ஸ் சேமாக கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த தெர்மாமீட்டர்ஸில் வந்து ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி மட்டும் யூஸ் பண்ணுறாங்க.
A small change the temperature causes change in volume of a liquid. We measure this temperature by measuring expansion of a liquid in thermometer. So அந்த தெர்மாமீட்டரில் இருக்க liquid வந்து expand ஆகும். ஸோ மோஸ்ட்லி ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி வந்து தெர்மாமீட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to discuss about properties of mercury. ஸோ அந்த மெர்க்குரியை யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் இன் யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்மாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட், மெயின் பாயிண்ட். ஓகேவா? ஃபார் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹீட் இன் எக்ஸ்பேண்ட் பை ஈக்குவல் லென்த்து. ஸோ ஈக்குவல் லென்த்து அந்த ஹீட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் லென்த்தாக அது மூவ் ஆகும். ஸோ அதனால் மெர்க்குரி யூஸ் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் ஒபேக் அண்ட் சைனிங். பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் அண்ட் சைனிங் இருக்கனால அது ஈஸியாக பார்க்க முடியும். அதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட் ஆஃப் த கிளாஸ் டியூப். ஸோ அந்த சைட் ஆஃப் த கிளாஸ் டியூப்பில் வந்து என்னது மெர்க்குரி வந்து ஒட்டாது. ஸோ மெர்க்குரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை கீழே இப்படி போட்டு எடுத்துக்கோங்க, கையில் எடுத்திங்கன்னா உங்கள் கையிலலாம் ஒட்டாது. ஓகேவா? ஸோ அதனால தான் அதை வந்து தெர்மாமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். தெர்மாமீட்டரில் வந்து அங்கங்கே அந்த டியூப்ஸில் இல்லாமல் அது ஒரு ப்ராப்பர் இதில் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், இட் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு. ஸோ ஹீட்டை வந்து ஈஸியாக என்ன பண்ணும், மெஷர் பண்ணும். ஸோ அதனால் இட் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், இட் இஸ் ஹேஸ் ஏ ஹை பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 357 டிகிரி செல்சியஸ் அண்ட் எ லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் -39 டிகிரி செல்சியஸ். ஹென்ஸ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கேன் பி மெஷர்ட் யூஸிங் ஏ மெர்க்குரி தெர்மாமீட்டர். ஸோ இந்த ரீசனுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், தெர்மாமீட்டரில் வந்து மெர்க்குரியை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் let us see properties of alcohol. ஸோ ஆல்கஹால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the freezing point of alcohol is less than -100 degree Celsius. ஸோ it can be used to measure very low temperature. ரொம்ப லோ டெம்பரேச்சர் கூட மெஷர் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட் இட் எக்ஸ்பான்ஸ் per degree Celsius a rise in temperature is very large. ஸோ டிகிரி செல்சியஸ் இது பண்ணுறது கூட டெம்பரேச்சர் ரொம்ப வெரி லார்ஜாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். இட் கேன் பி colored brightly and hence it easily visible. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா பிரைட்லியாக இருக்கும் அண்ட் ஈஸிலி விசிபிள், நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி மெர்க்குரியில் ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் தெர்மாமீட்டரில். நெக்ஸ்ட் we are going to discuss about what are the types of thermometers. There are different types of thermometers for measuring the temperature of different things like air, our bodies, food and many other things. ஸோ நிறைய இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மாமீட்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஃபார் ஏர் வந்து எவ்வளோ இருக்குது, அதில் ஒரு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது மெஷர் பண்ணுறதுக்கு, அவர் பாடிஸ் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு, அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் மெனி அதர் திங்ஸுக்கு. ஓகேவா? அமாங் தீஸ் த காமன்லி யூஸ்டு தெர்மாமீட்டர்ஸ் ஆர் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ் அண்ட் லெபார்டரி தெர்மாமீட்டர்ஸ். ஆனால் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ரெண்டு தெர்மாமீட்டர்ஸ் தான். ஒன் இஸ் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் லெபார்டரி தெர்மாமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் we will discuss about clinical thermometers. ஸோ கிளினிக்கல்னாலே உங்களுக்கு தெரியும் எது எதுக்கெலாம் யூஸ் ஆகணும். மெயினாக நம்மளோட பாடி டெம்பரேச்சரை இது பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் கூட யூஸ் பண்ணுவோம். கிளினிக்கல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுவாங்க, கிளினிக்கல் தெர்மாமீட்டர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தீஸ் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் எ ஹியூமன் பாடி அட் ஹோம், clinics and hospitals. All clinical thermometers have a kink that prevents the mercury from flowing back into that bulb when the thermometer is taken out of the patient mouth. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஓவர் ஃபீவரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம வாயில் வந்து தெர்மாமீட்டர் வைப்பாங்க. ஸோ அந்த தெர்மாமீட்டர் வைக்கும்போது அதில் கார்னர் எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பல்பில் தான் என்ன இருக்கும், உள்ள மெர்க்குரி இருக்கும். ஓகேவா? மெர்க்குரி அதை வந்து அந்த பல்ப் கிட்டே என்ன இருக்கும், கிங்க்குன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா அந்த மெர்க்குரி வந்து வெளியில் வந்து வராமல் இருக்கிறதுக்காண்டி, பேஷண்ட்டோட மவுத்துலையோ எதுலையும் படாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த கிங்க் இருக்கும். ஓகே. ஸோ தட் த டெம்பரேச்சர் கேன் பி நோட்டட் கன்வீனியன்ட்லி, நம்ம கன்வீனியன்ட்லிக்காண்டி அந்த கிங்க் இருக்கும். ஓகேவா? ஸோ அது பேஷண்ட்டோட மவுத்தில் வச்சு அகெயின் வெளியில் எடுத்துட்டு தான் டெம்பரேச்சர் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குங்கிறத செக் பண்ணுவாங்க. There are temperature scales on either side of the mercury
thread on the Celsius scale and the other is Fahrenheit scale. So one side பார்த்தீங்கன்னா செல்சியஸில் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம், another one side Fahrenheitல ஸ்கேல் இருக்கும். ஓகேவா, ரெண்டு இது இருக்கும் அந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டரில். ஓகே, since the Fahrenheit scale is more sensitive than the Celsius scale, more sensitive எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த Fahrenheit தான். ஓகேவா, the body temperature is measured in Fahrenheit only. மோஸ்ட்லி நம்ம பாடி டெம்பரேச்சர் எதில் மெஷர் பண்ணுவாங்க, ஃபாரன்ஹீட்டில் தான். ஏ கிளினிக்கல் தெர்மாமீட்டர் இண்டிகேட்ஸ் டெம்பரேச்சர் ஃப்ரம் எ மினிமம் ஆஃப் 35 டிகிரி செல்சியஸ், மேக்ஸிமம் வந்து 42 டிகிரி செல்சியஸ். இதே ஃபாரன்ஹீட் கேட்டிங்கன்னா மினிமம் வந்து 94 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் மேக்ஸிமம் 108 ஃபாரன்ஹீட். ஓகே, ஸோ இதுதான் வந்து திஸ் கொஷின்ஸ் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் ஒன் மார்க் கொஷின்ஸ். ஓகே, மினிமம் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மினிமம் ரேஞ்ச் ஆஃப் செல்சியஸ்க்கு என்னது, ஃபாரன்ஹீட்க்கு என்னது, அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் ஃபாரன்ஹீட்க்கு என்னது, செல்சியஸ்க்கு என்னதுன்னு சொல்லணும். ஓகே, மோஸ்ட்லி இந்த கொரோனா பீரியடில் வந்து உங்களோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கே போனாலுமே, ஹாஸ்பிட்டலில் வேறு எங்கே வெளியில் போனாலுமே செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபாரன்ஹீட்டில் அவங்க சொல்கிறப்ப மினிமம் வந்து 94 டிகிரி ஃபாரன்ஹீட் காமிக்கும். இதே செல்சியஸில் உங்களுக்கு அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செல்சியஸில் காமிச்சிங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ்ன்னு காமிக்கும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே இருந்தால் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே ரொம்ப ஹையாக இருந்தால் அவங்க வந்து உங்களை செக் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா, next let us see precautions to be followed while using a clinical thermometers. So clinical thermometers யூஸ் பண்ணுறதுக்கு சில precautions இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, first point, the thermometer should be washed before and after use properly with an antiseptic solutions. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து வாயில் மவுத்தில் வச்சுட்டு அகெயின் நான் அதை என்னது இன்னொருத்தவங்க வாயில் வச்சோன்னா அது என்ன ஆகாது, இதாகும், செப்டிக் ஆகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த தெர்மாமீட்டர் ஷுட் பி ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வாஷ் பண்ணிட்டு தான் இன்னொரு பேஷண்ட் வாயில் வந்து வைப்பாங்க. ஓகேவா, ஸோ திஸ் ஆர் த ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், jerk the thermometer a few times to bring the level of the mercury down. Before use, the mercury level should be below 35 degree Celsius or 94 degree Fahrenheit. ஸோ அந்த ஜெர்க் மீன்ஸ் அந்த ஒரு மாதிரி உதறுவாங்கல்ல, அப்படி உதறி தான் வைப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பேஷண்ட் வாயில் வச்சு அவங்களுக்கு 108 டிகிரி அப்படி ஃபாரன்ஹீட் காமிக்குது, இல்லை செல்சியஸ் காமிக்குது, ஃபாரன்ஹீட் காமிக்குதுன்னா உங்களுக்கு ஹை ஃபீவரிங். ஸோ அதவே எடுத்து திருப்பி நான் எதுவுமே பண்ணாமல் வாஷ் பண்ணிட்டு திருப்பி இன்னொருத்தவங்க பேஷண்ட் வச்சேன்னா அதே டிகிரி தான் எனக்கு காமிக்கும். ஸோ அது அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கானே ஒன்ஸ் ஒரு பேஷண்ட் மவுத்தில் வச்ச பிறகு அகைன் அதை எடுத்து இப்படி கையில் உதறுவாங்க, உதறி வாஷ் பண்ணிட்டு தான் திருப்பி இன்னொரு பேஷண்ட்டுக்கு வைப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா பிலோ திருப்பி அந்த நார்மல் டெம்பரேச்சர் 35க்கு பிலோக்கு வந்துடும். ஸோ திருப்பி அவங்க பாடியில் வைக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி காமிக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், do not hold the தெர்மாமீட்டர் பை இட்ஸ் பல்ப். ஸோ அந்த பாட்டமில் வந்து பல்ப் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த பல்பை டச் பண்ணக்கூடாது. டூ நாட் ஹோல்டு, அந்த பாட்டை வந்து டச் பண்ணி ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், கீப் த மெர்க்குரி லெவல் அலாங் யுவர் லைன் ஆஃப் சைட் அண்ட் டேக் த ரீடிங். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பர்சன்ட் வாயில் வச்சுட்டு அதை வந்து நம்ம ரீடிங் எவ்வளோ டெம்பரேச்சர் காமிக்குதுன்னு மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதை எடுத்து கீழே வச்சு கூட பாட்டமில் நம்மளால் அதை கரெக்ட் வேல்யூ வந்து சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஐக்கு நேராக வச்சு அது எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி அதை வந்து நோட் பண்ணணும், ரீடிங்கை நோட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஹேண்டில் த தெர்மாமீட்டர் வித் கேர். ரொம்ப கேரிங்காக அந்த தெர்மாமீட்டரை வந்து ஹேண்டில் பண்ணணும். இஃப் இட் இஸ் அகெயின்ஸ்ட் சம் ஹார்ட் ஆப்ஜெக்ட் இட் மே பிரேக். சம் ஹார்ட் ஆப்ஜெக்ட் அது மேலே வைக்கிறதோ இல்லை டக்குன்னு கீழே போட்டாலோ அது என்னாகும், ஈஸியாக அந்த மெர்க்குரி அந்த பல்பை வந்து பிரேக் ஆகிரும். ஓகேவா, அது பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டரே வேஸ்ட் ஆகிரும். Next last one, do not place the thermometer in a hot flame or in the hot sun. Hot flameல அந்த thermometer காமிக்கிறதோ and hot sunல வெயிலில் அப்படியே வைக்கிறதோ இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து precautions to follow the while using a clinical thermometer. So see the picture, this one is a clinical thermometer. Next let us see second one, laboratory thermometers. See the picture, this one is a laboratory thermometers. Okay,
Laboratory thermometers are used to measure the temperature in school and other laboratories for scientific research. ஸோ ஸ்கூலில் லேப்லலாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற தெர்மாமீட்டர்ஸ்லாம் இது இந்த லெபார்டரி தெர்மாமீட்டர்ஸ் தான். அண்ட் சயின்டிஸ்ட் ஆல்சோ இந்த மாதிரி தெர்மாமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தே ஆர் ஆல்சோ யூஸ்டு இன் த இண்டஸ்ட்ரியில் கூட இது யூஸ் பண்ணுவாங்க. அஸ் தே கேன் மெஷர் டெம்பரேச்சர் ஹையர் தென் வாட் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ் கேன் ரெக்கார்டு. ஸோ கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதை விட ரொம்ப ஹையர் டெம்பரேச்சர்லாம் எது ரெக்கார்ட் பண்ணும், லெபார்டரி தெர்மாமீட்டர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். த ஸ்டெம் ஆஃப் த பல்ப் ஆஃப் எ லெபார்டரி தெர்மாமீட்டர் ஆர் லாங்கர் வென் கம்பேர்ட் டு த கிளினிக்கல் தெர்மாமீட்டர். ஸோ கிளினிக்கல் தெர்மாமீட்டரை கம்பேர் பண்ணுறப்ப லெபார்டரி தெர்மாமீட்டர் எப்படி இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும். தட் இஸ் நோ கிங்க் இன் த லெபார்டரி தெர்மாமீட்டர்ஸ். ஸோ கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த கிங்க் வந்து அந்த பல்ப் மாதிரி இருக்கும். பட் லெபார்டரி தெர்மாமீட்டரில் அது மாதிரி இருக்காது. ஓகேவா, ஏ லெபார்டரி தெர்மாமீட்டர் ஹாஸ் ஒன்லி த செல்சியஸ் ஸ்கேல் ரேஞ்சிங் ஃப்ரம் செல்சியஸ் ஸ்கேல் ரேஞ்சிங் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கிளினிக்கல் தெர்மாமீட்டரில் செல்சியஸும் இருக்கும், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ் வந்து இதோட ரேஞ்சு லெவல் இருக்கும். ஓகேவா, next let us see the precaution to be followed while using the laboratory thermometers. So laboratory thermometer use பண்றதுக்கு என்னென்ன precautions. Okay, first point, do not tilt the thermometers while measuring the temperature. Please it upright. ஃபார் எக்ஸாம்பிள் கிளினிக்கல் தெர்மாமீட்டர் நம்ம ஒரு பேஷண்ட் மவுத்தில் வச்ச பிறகு அகெயின் அதை என்ன பண்ணுவோம், இப்படி உதறிட்டு தான் இன்னொருத்தவங்க வாயில் வைப்போம். பட் இங்கே வந்து லெபார்டரி தெர்மாமீட்டர் அந்த மாதிரி டில்ட் பண்ண தேவையில்லை, எதுவுமே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, நேராக ஸ்ட்ரைட்டாக தான் அதை வைக்கணும், இதை எடுத்து அதோட ரீடிங்கை மெஷர் பண்ணணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், நோட் த ரீடிங் ஒன்லி வென் த பல்ப் ஹேஸ் பீன் சரௌண்டிங் பை த சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் த சைட்ஸ். ஸோ கிளினிக்கல் தெர்மாமீட்டர் பார்த்தீங்கன்னா அதை அந்த பேஷண்ட்டோட மவுத்தில் வச்சு அந்த டெம்பரேச்சரை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஒன்ஸ் வெளியில் எடுத்து தான் அதோட ரீடிங்கை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதே இது லெபார்டரி தெர்மாமீட்டர் பார்த்திங்கன்னா அந்த நம்ம என்ன சப்ஸ்டன்ஸ்க்குரிய டெம்பரேச்சர் பார்க்க போகிறோமோ அது உள்ளே தான் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரோட ஒரு வெசலில் வாட்டர் நல்லா பாயில் பண்ணுறேன், அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் எனக்கு தெரியணும்னா அந்த வாட்டர் உள்ளே தான் அந்த தெர்மாமீட்டர் இருக்கணும். ஓகேவா, இருந்து அதுக்குள்ளேயே தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம ரீடிங் பார்க்கணும். அதை வெளியில் எடுத்தோ ரீடிங் பார்க்கக்கூடாது. ஓகே, கிளினிக்கலில் வந்து வெளியில் எடுத்து தான் ரீடிங் பார்க்க முடியும். பட் வந்து லெபார்டரியில் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ்க்குள்ளே தான் அது இருக்கணும். ஓகேவா, ஸோ அதான் இது திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நோட் த ரீடிங் ஒன்லி வென் த பல்ப் ஹேஸ் பீன் சரௌண்டிங் பை த சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் sides. Okay, so clinical thermometer outside you will take it and reading is noted. Okay, but laboratory thermometer is reading is noted inside. Okay, inside உள்ள வச்சு மட்டும் தான் reading note பண்ணணும். Okay, so see the picture, this one is a kink. The clinical thermometerல இருக்கும், அதே இது laboratory thermometerல இருக்காது. Okay, next let us see do you know. do you know பற்றி கொடுத்துருக்காங்க. in human the average internal temperature is 37 degree Celsius. ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர் நார்மலாக எவ்வளோ இருக்கும், 37 டிகிரி செல்சியஸ். அண்ட் ஃபாரன்ஹீட்டில் பார்த்திங்கன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். த்ரூ இட் வேரியஸ் அமாங் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இதுதான் எல்லா பர்சனுக்கும் இருக்கணும்ல, சின்ன சின்ன லிட்டில் பிட் வேரியஸ் சேஞ்சஸ் கூட இருக்கும். ஓகே, ஹவவர் நோ பர்சன் ஆல்வேஸ் ஹேஸ் எக்ஸாக்ட்லி த சேம் டெம்பரேச்சர் அட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் த டே. ஸோ எல்லா எவ்ரி மூமெண்ட்லேயும் இந்த மாதிரி டெம்பரேச்சரே இருக்கணும் இல்லை. மார்னிங் இந்த மாதிரி இருக்கலாம், ஈவினிங் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகும் லிட்டில் பிட். ஓகே, டெம்பரேச்சர் சைக்கிள் ரெகுலர்லி அப் அண்ட் டவுன் த்ரூ த டே according to the activities and external factors. ஸோ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பொறுத்து நம்மளோட டெம்பரேச்சர் என்ன ஆகும், வேரியேஷன் ஆகும். ஓகே, இதுதான் டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see difference between clinical and laboratory thermometers. This question is asked for 5 mark question. This question is very very important one. Okay, clinical thermometerக்கும் laboratory thermometerக்கும் என்ன difference? Okay, first point, clinical thermometer is scaled from 35 degree Celsius to 42 degree Celsius or from Fahrenheit 94 degree Celsius to 108 degree Fahrenheit. அண்ட் லெபார்டரி தெர்மாமீட்டரில் ஸ்கேல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா லெபார்டரி தெர்மாமீட்டர் இஸ் ஜென்ரலி ஸ்கேல்டு ஃப்ரம் -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ்.
And second point, mercury level does not fall on its own as there is kink near the bulb to prevent the fall of mercury level. ஸோ அந்த கிங்க் இருக்கனால இந்த பல்பில் கிங்க் இருக்கனால அது என்னது மெர்க்குரியை வந்து ஃபால் ஆகிறத என்னது ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே லெபார்டரி தெர்மாமீட்டரில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி லெவல் ஃபால்ஸ் ஆன் இட் இஸ் ஓன் அஸ் நோ கிங்க் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இதில் வந்து அந்த கிங்க் இருக்கதே இருக்காது, மெர்க்குரி லெவல் ஃபாலும் ஆகாது. ஓகே, டெம்பரேச்சர் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கேன் பி ரீட் ஆஃப்டர் ரிமூவிங் த தெர்மாமீட்டர் ஃப்ரம் ஆர்பிட் ஆர் மவுத்து. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு தான் அதோட ரீடிங் வந்து நம்ம நோட் பண்ண முடியும். இதில் கிளினிக்கல் தெர்மாமீட்டர். பட் லெபார்டரி தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர் இஸ் ரீட் while keeping the thermometer in the source of temperature. Example, a liquid or any other things. லிக்விடாக இருக்கலாம் இல்லை எனி அதர் திங்ஸாக இருக்கலாம். என்ன பண்ணணும், உள்ளே வச்சு தான் அதோட டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ண முடியும். இது லெபார்டரி தெர்மாமீட்டரில். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டு லோவர் த மெர்க்குரி லெவல் ஜெக்ஸ் ஆர் கிவன். ஸோ அந்த லோவர் லெவல் வரத்துக்காண்டி என்ன பண்ணுவோம், லைட்டாக ஷேக் பண்ணுவோம். ஷேக் பண்ணி அகெயின் அந்த பேஷண்ட் மவுத்தில் வைப்போம். எதுக்கு, அந்த ரீடிங் லெவல் லோவாக வரத்துக்கு. பட் லெபார்டரி தெர்மாமீட்டரில் நோ நீட் டு கிவ் ஜேக் டு லோவர் த மெர்க்குரி லெவல். ஸோ அதை வந்து லெபார்டரி தெர்மாமீட்டர் அந்த மாதிரி உதற வேண்டாம், ஜேக் பண்ண வேண்டாம். ஓகே, அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், இட் இஸ் யூஸ்டு ஃபார் டேக்கிங் த பாடி டெம்பரேச்சர். கிளினிக்கல் தெர்மாமீட்டர் இஸ் யூஸ்டு ஒன்லி இன் த பாடி measuring the body temperature. Okay, and laboratory thermometer is used to take temperature in laboratory. லேப்ல தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, இந்த laboratory thermometers யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, today in this topic is over. Next topic I will send you later. Thank you.